ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜீரோதால டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். என்னோட ரெஃபரல் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னோட ரெஃபரல் லிங்க் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜீரோதா வெப்சைட்டில் கூட போயிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் லிங்க் யூஸ் பண்ணலாம். என்னோட ரெஃபரல் லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு 300 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், உங்களுக்கும் 300 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களோட ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜை நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் அந்த லிங்க் ஓப்பன் ஆன உடனே சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள். கண்டினியூ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கீயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுங்க. இமெயிலையும் நீங்கள் வந்து கரெக்டான இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். அதுக்கும் ஓடிபி வரும். அதையும் நீங்கள் இப்போ வேலிடேட் பண்ணணும். இப்போ இமெயில் ஓடிபி உங்கள் ஓடிபி கீயின் பண்ணி கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். மொத்தமாக 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் பேன் கார்டு கீயின் பண்ணணும். உங்கள் பேன் நம்பர் கீயின் பண்ணிவிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 7 ஸ்டெப்ஸையும் நீங்கள் வந்து வெறும் 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களோட இன்கம் ப்ரூஃப், அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சரை வந்து நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணி அதையும் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, உங்கள் பேன் கார்டு நீங்கள் கீன் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களோட என்எஸ்சி செக்மெண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதாவது என்னென்ன செக்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து ஈக்விட்டி, நெக்ஸ்ட்டு எஃப்என்ஓ, அதுக்கப்புறம் வந்து கமாடிட்டி. ஸோ நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஆதார் கேஒய்சி பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஆதார் நம்பர் ப்ளஸ் உங்களோட மொபைல் ஓடிபி கொடுத்து ஆதார் கேஒய்சி நீங்கள் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஆதார் கேஒய்சிக்கு ரீடைரக்ட் ஆகும். இங்கே உங்களோட 6 டிஜிட் பின் கொடுத்து ப்ளஸ் மொபைல் ஓடிபி கொடுத்து நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் டிஜிலாக்கர்லேருந்து உங்கள் இன்ஃபர்மேஷன் ஃபெச் ஆகி வரும். இதுக்கு அலோவ் கொடுத்துருங்க. ஓகே, உங்கள் டிஜிலாக்கர் இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் வந்து சிங்கிளாக மேரிடா, உங்களோட பேரண்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட ஆனுவல் இன்கம், நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு செட்டில்மெண்ட், அக்கௌண்ட் செட்டில்மெண்ட்டோட பீரியட். இது வந்து மந்த்லி அல்ல குவார்ட்டர்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ட்ரேடிங்கே பண்ணலை அப்படின்னா உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிற கேஷ் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். அது வந்து மந்த்லியா குவார்ட்டர்லியா அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ் பர்சனுக்கு நீங்கள் நோ செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 4th ஸ்டெப் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து லிங்க் பண்ணணும். இதர் உங்கள் யூபிஐ ஐடி அல்லது நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். நான் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோட், அதுக்கப்புறம் உங்களோட பிரான்ச் ப்ளஸ் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் லிங்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து வெப்கேம் வெரிஃபிகேஷன். ஸோ இது வந்து நீங்கள் இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த நம்பரை வந்து இந்த போஸ்ட்டில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும்.
அது நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களோட இன்கம் ப்ரூஃப், ஐடென்டிட்டி ப்ரூஃப் இதெல்லாம் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக கேன்சல்டு செக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்கம் ப்ரூஃபுக்கு எகைன் நீங்கள் வந்து சேலரி ஸ்லிப் இல்லைன்னா வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கூட அப்லோட் பண்ணலாம். நான் வந்து லாஸ்ட் 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாஸ்வேர்டு இருந்ததுன்னா அதையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து உங்களோட சிக்னேச்சர், இந்த சிக்னேச்சர் வந்து நீங்கள் ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து ஒரு ஃபைலாக சேவ் பண்ணிட்டு அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரிவ்யூ வரும், அதையும் சேர்த்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டெப். இந்த ஃபைனல் ஸ்டெப்பில் நீங்கள் நாமினிஸ் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு நாமினிஸ் வேணும்னா ஆட் நாமினி கொடுத்து நீங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸ் கீன் பண்ணலாம். நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சிச்சு. ஃபைனலாக வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் க்ரியேட் பண்ணுறதுனால இதை வந்து இ-சைன் பண்ணணும். ஸோ இ-சைன் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரிவ்யூவில் காட்டும். நீங்கள் அதை ஒரு தடவை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சுட்டு நீங்கள் வந்து அதை இ-சைன் பண்ணலாம். இ-சைன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைல் ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் டாக்குமெண்ட் இப்போது சைன் ஆகிடுச்சு. உங்கள் அக்கௌண்ட் இப்போது க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் ஃபைனலாக ஃபினிஷ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் உங்களோட ஜீரோதாவோட அக்கௌண்ட். பொதுவாக உங்கள் அக்கௌண்ட் வந்து 1 டேயில் ஆக்டிவேட் ஆகிடும், உங்களுக்கு இமெயில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.